இந்த மலை பார்க்க குட்டியா இருக்குல்ல, ஆனா கிரவுண்ட் லெவல்ல இருந்து 3800 ஃபீட் ஹைட் இது. தமிழ்நாட்டோட மோஸ்ட் டிஃபிகல்ட் ட்ரெக்கிங் ஸ்பாட்ல எடுத்தா இது டாப் 3ல இருக்கு. இன்னைக்கு சேலஞ்ச் வீடியோல நானு விஷால் 560 விக்கி சார் அண்ணா எல்லாரும் சேர்ந்து இந்த மலை ஏற போறோம். ஸ்டார்டிங்ல ஷூவை கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க. நான் செருப்பு போடாம நடக்கவே மாட்டேன். கால்ல ரொம்ப கல்லு குத்தும். சோ எப்படி ஏற போறேன்னு ஐடியாவே இல்ல. இந்த ட்ரெக்கிங் வந்து பிகினர்ஸ் கிடையாது. நீங்க ஓரளவுக்கு இன்டர்மீடியட்டா இருந்தா மட்டுமே இந்த ட்ரெக்கிங்க்கு போங்க. இதுதான் திண்டுக்கல் ஒட்டச்சத்திரத்துல இருக்க கொண்டாரங்கி மலை. இது ஏன் பிகினர்ஸ் ஏற வேணாம்னு சொல்றேன்னா, இது போக போக ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும். ரொம்ப டேஞ்சரஸாவும் இருக்கும் ஏறுற வழி. சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாமினா வச்சு நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் கோல்டு அதிகமா இருந்ததுனால பிரீத்திங் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஹைட் எலிவேஷன் ரொம்ப அதிகமா போனதுனால கீழே இருக்க பாதி விஷயம் தெரியல பனியில. ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லாரும் மேல ஏறிட்டோம். மேல லெமன் கிராஸ் செடியும் நிறைய மூலிகை செடிகளும் இருந்தது. மேல கொஞ்சம் போட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்க இயற்கையா சுரக்கிற கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சோம். நம்ம ரெகுலரா குடிக்கிற தண்ணியோட இந்த தண்ணி செம்ம டேஸ்டா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஏறும்போது கூட எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆனா இறங்கும் போது எனக்கு ரொம்ப கால் வலிச்சது. ஏன்னா எனக்கு ஏசிஎல் சர்ஜரி பண்ணிருக்கிறதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்த ட்ரெக்கை கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. நாங்க இந்த மலை ஏற போனதுக்கே இந்த பர்சன் ஒரு இம்பார்ட்டன்டான ரீசன். ஏன்னா நாங்க ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு ஏறுற மலையை ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஏறிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 800 நாளா ஏறிட்டு இருக்காரு. இவரை பத்தி அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது டூர் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரெக்கிங் ட்ரை பண்ணுங்க. செம்ம அட்வென்ச்சர்ஸா இருக்கும்.